வணக்கம். செல்லூர் ராஜுவை நிராகரித்தார் எடப்பாடி பழனிசாமி. வெளியான அதிர்ச்சி தகவல் என்ன நடந்துச்சு, எதனால் செல்லூர் ராஜுவை காரில் ஏற்ற மறுத்தார் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மதுரைக்கு கடந்த வாரத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தன்னுடைய காரில் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுவை ஏற்ற மறுத்ததாக சோசியல் மீடியாக்களில் வீடியோக்கள் எல்லாம் வைரலாக பரவியிருந்தது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுத்தாரா என்பது குறித்து செல்லூர் ராஜு விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தை காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பொருள்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 30ஆம் தேதி பார்வையிட்டார். இதற்காக மதுரைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய காரில் செல்லூர் ராஜுவை ஏற்ற மறுத்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோவானது பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்த அந்த வீடியோவில் எடப்பாடி பழனிசாமி காரின் முன்பு பகுதியில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அங்கிருந்து செல்லூர் ராஜு காரில் ஏறுவதற்காக தயாரானார். ஆனால் ஏற்றுவதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் வேண்டாம், வேறு காரில் செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பான வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு மீது மிகுந்த அதிருப்தியில் உள்ளதா சொல்லப்படுது. அதனால தான் தன்னுடைய காரில் ஏற்ற மறுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு காரணமாகவே காரில் சென்றதாகவும் செல்லூர் ராஜு தெரிவிச்சிருக்கிறார். அப்போ இது குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு என்ன சொல்லுகிறார்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்டு வந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு இருந்தது. தற்பொழுது ஒய் பிரிவிலிருந்து ஜட் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசு பாதுகாப்பு அதிகாரி தான் காரணமாக எடப்பாடி பழனிசாமி இருந்த காரில் பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் தன்னை காரில் ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. வேற காரில் வருமாறும் சொல்லியிருக்கிறாரு. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே காரில் சென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. பார்க்கலாம், செல்லூர் ராஜுவின் இந்த விளக்கம் மதுரை அதிமுகவில் எடுபடுமா, இல்லை அதிமுகவில் செல்லூர் ராஜுக்கான செல்வாக்கு குறைந்ததை இது காட்டுதா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் செல்லூர் ராஜுவை எடப்பாடி பழனிசாமி காரில் ஏற்றுறது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.